Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சட்னி பார்க்க போறோம். இது என்ன ஏதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸ் இந்த வீடியோ கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனா வரும். சோ ஓகே வாங்க இந்த துவையல் இந்த சட்னி எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் சட்னி பார்த்துக்கோம். இது ஒரு வெரைட்டி எங்க வீட்ல ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சட்னி. நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய சட்னி வெரைட்டிஸ் இருக்குது, வடக துவையல்லேருந்து நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்னிக்கு எப்படி இருக்குன்னு நல்லா டேங்கியாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்பைஸியான சட்னி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து தக்காளி தேவையே இல்லைங்க. தக்காளி இல்லைன்னா கூட நீங்கள் சூப்பராக தக்காளி சட்னியை விட சூப்பரான சட்னி அரைக்கலாம். அதுக்கு தேவை 2 பெரிய வெங்காயம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த 2 வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 20 மிளகா. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் நீங்கள் கொஞ்சம் மிளகாயை குறைச்சிக்கலாம். அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள். இதோட ஃப்ளேவர் எங்கேருந்து வரும்னா இந்த கொஞ்சம் புளியிலேருந்தும் இந்த பெருங்காயத்தூளோட ஃப்ளேவர் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பெருங்காயத்தூளோட ஃப்ளேவர் வந்து அப்படியே ஆடாக தெரியாது, எல்லாத்தோடையும் பேலன்ஸாக மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயிலில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். அதிலே நம்ம கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். முதல்ல நம்ம கடுகு உளுத்தம்பருப்புக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணும். இப்போ மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில் நம்ம மிளகாயை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். காரம் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பெருங்காய சட்னின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, புளி பெருங்காய சட்னின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஐயோ பெருங்காயமாக நெஞ்சரிமோ இல்லை அப்படி இருக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அரைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக டேங்கியாக இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால தான் நம்ம வந்து இதுமாரி போடுறோம். பட் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க நீங்கள் கொஞ்சம் குறைச்சியே போட்டுக்கலாம். இப்போது மிளகா எடுத்து வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் உப்பு ரெண்டையுமே இதிலே போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் பத்தலைனா கூட நீங்கள் திருப்பி நீங்கள் அரைக்கும் போது கூட கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம். வேணால் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஸோ உங்கள் டேஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது நம்ம ரொம்ப எப்பொழுதும் போடுற நம்ம சட்னிக்கு இதுக்கெல்லாம் போடுற அளவு தான், அதோட கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ இது நல்லா வதங்கினோடனே இதுலேயும் நம்ம நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுக்கோ இல்லையா, அதை லைட்டாக பிச்சு போட்டு இதில் இந்த சூட்லேயே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வதக்கிட்டு இதை எடுத்து நீங்கள் ஆற வச்சுருங்க. நம்ம ஆல்ரெடி உப்புலேருந்து பெருங்காயத்தூள் வெங்காயம் எல்லாமே போட்டுட்டோம், மிளகாலாம் வதக்கிட்டோம். இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கணும். இந்த வெங்காயம் வதக்கிற பதம் பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வரங்க. இது எவ்வளோக்களவு செவக்க வதக்குறீங்களோ அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த தண்ணி வாட்டரியாக இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்லா கெட்டு போகாமல் இது நல்லா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம், 1 வாரம் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தக்காளி விற்கிற விலையில் சில சமயம் தக்காளி ரொம்ப விலையாக இருக்கும்போது நீங்கள் வந்து தக்காளி சட்னி வேணும்னு நினைக்கிறப்ப அதுக்கு பதிலாக இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். தக்காளி சட்னி நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. கம்மியான விலையில் சூப்பரான டேஸ்டியான சட்னி செஞ்சிடலாம். ஓகே, இது நல்லா ஓரளவு நல்லா டார்க் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, மிளகா எல்லாமே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இல்லை திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு சட்னி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதே அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம அரைச்சி நம்ம தாளித்து வச்சுருந்த அந்த கடுகு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப டேங்கியாக உரப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.